கன்னிராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அந்த சுக்கிர பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கிர பகவான். அதாவது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, என்ன பாக்கியத்தை நினைத்து கொண்டு கடந்த சில மாதங்களாக உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வலிமை பெறுகிறது அல்லவா? அப்போ பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த வியாபாரம் இருந்தாலும் இந்த காலகட்டம் பணம் உங்கள் பாக்கெட்டில் நிரப்பும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது சிறப்பு பெறும். சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அல்லது ஏதாவது மங்களகரமான சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும். படிப்பு இதுவரைக்கும் நல்லா படிக்கல, ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் படிப்பினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நான் இப்படி ஆகணும், எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், உங்கள் மனதில் நினைத்து அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். தைரிய வீரியம் புலப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் நேர 3ஆம் இடத்தை பார்த்து ஆக்டிவேட் பண்ண போகிறார். ஒரு நல்லவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார், ஒரு பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறார். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். வியாபார சிந்தனைகள் மேலோங்கும். வியாபாரத்தை பற்றிய நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்குண்டான தன்மை இதுவரைக்கும் தெரியல. ஏன் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, ஏன் தொழில் நன்றாக நடக்க மாட்டேங்குது, என்ன குறை, இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குறைகளை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். பிரயாணங்கள் ஏற்படுத்தும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோகங்கள் உண்டு. யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. விற்பனை நல்ல நடக்கும், படு ஜோராக இருக்கும். விற்பனை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கும். பேச்சு நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். கன்சல்டன்சி நல்லபடியாக நடக்கும். தரகு கமிஷன் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த சுக்கிரன் என்பது சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம். அந்த காரக கிரகம் வலிமை பெறக்கூடிய இந்த மாதத்தில் அதை செயல்படுத்தவும் உங்களுக்கு தூண்டும். ஒரு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணத்தை தூண்டும். அதாவது இதுவரைக்கும் 2 வீலர் இருக்கிறவங்க ஏன் நம்ம 4 வீலர் கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அல்லது வாகனங்கள் ஒரு பழுதாகி கொண்டே இருக்குது, பழைய வண்டியாக இருக்குது, ஏன் புது வண்டி மாறக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து அதை செயல்படுத்தவும் தூண்டும். அல்லது ஒரு சிலர் கனவு கண்டுட்டு இருப்பீங்க, இந்த வாகனத்தை வாங்கணும், அதுவும் வாங்கக்கூடிய யோகம். அதாவது வண்டி வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூட நல்லா இருக்கும். அதை சார்ந்த துறை, அந்த வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரனுங்கிறது ஹோட்டல் நடத்தி கொண்டிருப்பவர்கள், கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்.
கலைத்துறையில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? இருக்குது. சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம், அவர் வலிமை பெறுகிறார். அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ வீட்டை ஒரு 2-3 மாதமாக பார்த்துட்ருக்கீங்க, கரெக்டான லொக்கேஷன் அமையலைன்னா இந்த மாதம் அமைந்து விடும். ஸோ வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் வாங்க உகந்த காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா பாக்கியாதிபதி வலிமை இல்லை, அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், எத்தனையோ பரிகாரம் செய்தோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கடன் கிடைக்குமா சார் தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக கடனுங்கிறது உண்டு. கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். கேட்ட இடத்தில் கடன் உண்டு. ஆனால் கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு. ஏன்னா குரு பார்க்குறார், 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அப்போ கடனை பெருசாக்கி விட்டுருவார். அந்த கடனை சுபக்கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன, ஒரு திருமண செலவுக்காக எடுத்துக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்துக்கலாம், அல்லது கல்விக்காக எடுத்துக்கலாம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இந்த மாதிரி சுப விஷயங்களுக்கு கடனை ஏற்படுத்தி கொள்ளலாம். சனி பகவான் 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம்ங்கிறது உண்டு. கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம். அப்போது திருமண சார்ந்த சுப நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா குரு பார்வையும் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, ஆட்சி பலம். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பு பெறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ டக்குன்னு பணம் வரும். மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உண்டு. மாற்றங்கள், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இட மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 27/4/2026 பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது ரோகிணி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். சந்திரனுங்கிறது உங்கள் லாபாதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் லாபங்கள் பெருகும், மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போது நீங்கள் உங்கள் மனசில் இருந்தது, உங்கள் கனவில் நடந்தது, உங்கள் ஆசைப்பட்டது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். ஒரு சிலருக்கு அரசியல் ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ளே சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆளுமை பண்பு நல்லா இருக்கும். அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாமே நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய, அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆதாயத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். ஒரு சிலருக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். கலைத்துறையில் என்ட்ரி அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா அந்த சுக்கிர பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம், அதுவும் குறிப்பாக 8/5/2026 கோபம் வரும். செவ்வாய் என்னாலே 8ஆம் அதிபதி. அந்த 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிறகும்போது கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும்.
ஏன்னா செவ்வாய் நேராக உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி செவ்வாய் 2 பாவம், கோபம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் மட்டும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். நல்ல நல்ல விஷயங்கள், இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனத்தை தரக்கூடிய அமைப்புகள், உங்கள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.